ஒரு நாட்டாக்கல் ஒரு நிகரமாவதற்கான 4 சந்தர்ப்பங்களை எழுதி காட்டுக. முதலாவது, எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்க வேணும். அதுதான் நிகரத்தின் வரைவெடுக்கணும். இரண்டாவது, எதிர்ப்பக்கங்கள் சமமாக இருந்தாலும் அது ஒரு நிகரம் என்று நிறுவலாம். அதாவது எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் என்று நிறுவலாம். ஆனபடியால எதிர்ப்பக்கங்கள் சமமான நாட்பக்கங்களும் நிகரம். இப்ப நீங்க ஒரு நாட்பக்கம் எதிர்ப்பக்கங்கள் சமன் என்று காட்டினீங்கன்னா அது நிகரம் என்று நேரடியாக. மூன்றாவது, ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரம் சமம் மற்றும் சமாந்தரம். ஒரு சோடியை மட்டும் சொன்னீங்கன்னா சமமும் சொல்லணும் சமாந்தரமும் சொல்லணும். அது ஒரு நிகரம். நான்காவது, மூலவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருகோரிட்டால் அது ஒரு நிகரம். ஆகவே ஒரு நாட்பக்கலை நிகரம் என்று காட்டுறதுக்கு இந்த 4 வழியும் தான் இருக்கு. இப்ப இந்த இரண்டாவது கேள்வியை கவனிங்கோ. நாட்பக்கல் ஏபிசிடியில் ஏடி சமாந்தரம் பிசி, ஏடி சமாந்தரம் பிசி, ஏசி பிடி ஆகிய மூலைவிட்டங்கள் முறையே பிஏடி ஏபிசி என்பவற்றை இருகோரிடுகின்றன. இந்த 2 கோணமும் சமம். அதே போல இந்த 2 கோணமும் சமம். பி சமன் இடி என்று சொல்றார். ஏபிசிடி ஒரு சாய்சதுரம் என்று காட்டுட்டான். கவனிங்கோ. ஒரு நாட்பக்கல் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் என்றால் அது இணைகரம். ஒரு இணைகரத்தின் 4 பக்கங்களும் சமன் என்றால் அது ஒரு சாய்சதுரம். ஒரு இணைகரத்தின் உச்சிக்கோணம் 90 என்றால் அது ஒரு செவ்வகம். ஒரு செவ்வகத்தின் 4 பக்கங்களும் சமன் என்றால் அது ஒரு சதுரம். அப்ப ஒரு இணைகரத்தை சாய்சதுரம் என்று காட்டுறன்னு வந்து சொன்னால் 4 பக்கங்களும் சமன் என்று சொல்லி காட்ட வேணும். இல்லாவிட்டால் இன்னொரு முறை இருக்கு. ஒரு இணைகரம் என்றைக்குள்ள மூலவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருகோரிடும். இருகோருற இந்த கோணம் என்னவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக செங்கோணத்தில் இருகோரிட்டா அது கட்டாயம் ஒரு சாய்சதுரம். அப்போ ஒரு மூலவிட்டம் ஒரு இணைகரத்தின் மூலவிட்டங்கள் ஒன்று செங்குத்தாக இருகோருதல் நிறைவேற்றம் என்று வந்து சொன்னா அது ஒரு சாய்சதுரம் என்று நம்ம நேரடியாக சொல்லலாம். இப்ப நாங்கள் ஏபிசிடி ஒரு சாய்சதுரம் என்று நிறுவனம். ஏபிசிடி ஒரு சாய்சதுரம் என்று நிறுவனம். கவனிங்க. கோணம் CBE சமன் எக்ஸ் என்ற CBE கோணம் எக்ஸ். CBE கோணம் இந்த கோணம் எக்ஸ் என்றா எங்களுக்கு தெரியும் ABE கோணமும் எக்ஸ். என்ன காரணம்? பி இ வந்து இருகூறாக்கி மூலவட்டம் இருகூறுடன் சொல்லப்படுது. பி இ இருகூறாக்கி. பிஇ இருகூறாக்கி. அதே நேரம் ஏடியும் பிசியும் சமாந்தரம் என்றபடியால கோணம் ஏடிஇயும் கோணம் ஏடிஇயும் எக்ஸ். என்ன காரணம்? ஒன்று விட்ட கோணம். ஏடி சமாந்தரம் பிசி ஒன்று விட்ட கோணம். இப்ப முக்கோணங்கள் முக்கோணங்கள் ADE ADE CBE இந்த 2 முக்கோணங்களையும் பார்த்தீங்கன்னா கவனிங்கோ. கோணம் ADE கோணம் ADE அந்த கோணம் CBE சமன். என்ன காரணம் என்றால் ADEயும் எக்ஸ் CBEயும் எக்ஸ். ஏற்கனவே நிறைய வச்சிருக்கிறோம். காரணத்துக்கு எக்ஸ் என்று போட்டீங்கன்னாலே ஓகே. அதுக்கு அடுத்தபடியா கோணம் AED AED
அந்த கோணம் ஏஇடி அந்த கோணம் சிஇபி கோணத்திற்கு சமன். என்ன காரணம்? குத்து எதிர்கோணம். குத்தெதிர்கோணம். இந்த ரெண்டு கோணங்களும் சமன். அடுத்தது டிஇ சமன் பிஇ, அது கேள்வியிலேயே தரப்பட்டிருக்கு தரவு. ஆகவே முக்கோணம் ஏடிஇயும் முக்கோணம் சிபிஇயும் ஒருங்கி செய்யும் நிபந்தனை கோணம் கோணம் பக்கம். கவனிங்க, நாங்க இந்த ஒருங்கிசைவை செய்யும் போது முக்கோணிகளை பேரிடைக்குள்ள ஒருங்கிசைவை செய்ய முதல் கொஞ்சம் யோசிச்சுட்டு எழுத வேணும். இந்த மேலே உள்ள இந்த முக்கோணமும் கீழே உள்ள முக்கோணமும் ஒருங்கி செய்யக்குள்ள தெரியும் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ஏன் ஒன்று விட்ட கோணம், அந்த கோணம் நாங்கள் தேவைப்படாதபடி அடுக்கில் ரெண்டு கோணம் போதும் தானே. அப்ப நீங்க முதலாவது ஏ பேரிட்டீங்க என்றால் அதை கொத்த வச்சு செய்யத்தான் நீங்க பேரிடணும். இதை பற்றி 9ஆம் வினாவில் உங்களுக்கு பதிச்சிருப்போம். அதே போல டி அடுத்ததா பேரிட்டீங்க என்றால் டிஎக்ஸ். அதே போல மற்ற முக்கோணியில பி. மற்றது கோணம் இ வந்து குத்ததில் கோணம். அப்ப இ கடைசியா பேரிட்டா அடுத்த முக்கோணிலையும் கடைசியா தான் பேரிடும். அந்த ஓர்டர் வந்து முக்கியம். இப்ப இந்த இரண்டாவது வரியை பார்த்தீங்கன்னா ஏஇடி என்றால் ஏஇடி ஆர்டர் 1 3 2. இப்ப இங்கேயும் சிஇபி என்று வரணும். டிஇ என்று எடுத்துட்டீங்கன்னா இங்கேயும் கடைசி 2 பிஇ என்று வரணும். இப்ப இந்த ஒருங்கிசை எழுதும் போது எழுத்துக்கள்கிட்ட ஒழுங்கு முக்கியம். எழுத்துக்கள்கிட்ட ஒழுங்கு முக்கியம். இப்ப நாங்கள் மேலுள்ள முக்கோணமும் கீழுள்ள முக்கோணமும் ஒருங்கிசை என்று காட்டிட்டோம். அப்படி காட்டினபடியால பக்கம் ஏடி பக்கம் சிபிக்கு சமன். காரணம் என்னென்றால் ஒருங்கி செய்கிற முக்கோணியின் ஒத்த பக்கங்கள். ஒருங்கி செய்கிற முக்கோணியின் ஒத்த பக்கங்கள் ஏடி என்று சொல்லும் போது முதல் 2 இங்க சிபி. நாங்கள் ஒரு நாட்டக்கல் இணைகரமாகிறதுக்குரிய வழிகள்ல 3வது படிச்ச நாங்கள் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமம் மற்றும் சமாந்தரம் என்று சொல்லி. ஆகவே இங்க ஏடிபிசி என்றது ஏற்கனவே கேள்வியில சமாந்தரம் என்று தந்திருக்குது. நாங்கள் ஏடியும் சிபியும் சமன் என்று நிறுவிட்டோம். ஆகவே ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரம் என்றதால ஏபிசிடி என்ற நாட்டக்கல் ஒரு இணைகரம். அப்ப எழுதுவோம். நாட்டக்கல் ஏபிசிடியில் நாட்டக்கல் ஏபிசிடியில் ஏடி சமாந்தரம் பிசி அது ஏற்கனவே தரப்பட்டிருக்குது தரவு. ஏடி சமன் பிசி அது ஏற்கனவே நிறுவிட்டோம். இங்க நிறுவப்பட்டிருக்கு ஏடி சமன் சிபி. எழுத்துக்கள் உடற மாத்துறதுல பிரச்சனை இல்லை. ஏடி சமன் பிசி நிறுவப்பட்டிருக்கு. ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமும் என்றதால ஏபிசிடி நாட்பக்கல் ஒரு இணைகரம். ஏபிசிடி நாட்பக்கல் ஒரு இணைகரம். ஏபிசிடி நாட்பக்கல் ஒரு இணைகரம். இப்ப இதை ஒரு இணைகரம் என்று காட்டியாயிட்டு மேற்கொண்டு நான் இதை ஒரு சாய் சுதரம் என்று காட்ட வேணும். மேற்கொண்டு இதை நான் ஒரு சாய் சுதரம் என்று காட்ட வேணும். இந்த 2 கோணங்களும் சமன். கோண இருகூறாக்கி முக்கோணங்கள் ஒருங்கி செய்யறதால இந்த கோணம் எக்ஸ் என்றால் இந்த கோணம் எக்ஸ். ஒன்று விட்ட கோணமும் வரும். ஒன்று விட்ட கோணம் என்றதால இந்த கோணம் என்ற இந்த கோணம் எக்ஸ் ஒருங்கி செய்ய போக தேவையில்லை. சாரி. அடுத்தது இது கோண இருகுறாக்கி என்றபடியால இந்த கோணம் எக்ஸ். ஆகவே முக்கோணம் ஏபிஇ மற்றும் முக்கோணம் ஏடிஇ இந்த 2 முக்கோணங்களையும் எடுத்தால்
ஏஇ பொதுப்பக்கம் இந்த ரெண்டு கோணங்களும் சமன் ஏன் ஏஇ இருகூறாக்கி அதே நேரம் இது எக்ஸ் என்று அது எக்ஸ் என்று தெரியும். அப்ப கோணம் கோணம் பக்கத்துல இந்த ரெண்டு முக்கோணங்களும் ஒருங்கி செய்யும். கோணம் கோணம் பக்கத்துல இந்த ரெண்டு முக்கோணங்களும் ஒருங்கி செய்யும். அப்படி இந்த ரெண்டு முக்கோணங்களும் ஒருங்கி செய்யறபடியால ஏடியும் ஏபியும் சமன் ஒருங்கி செய்யற முக்கோணின்ற ஒத்த பக்கங்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப இது ஒரு இணைகரம் என்று சொல்லி தெரியும். இது ஒரு இணைகரம் என்று சொல்லி தெரியும். ஒரு இணைகரத்தின் அயற்பக்கங்கள் சமனண்டபடியால இது ஒரு சாய் சதுரம். ஒரு இணைகரத்தின் அயற்பக்கங்கள் சமனண்டபடியால இது ஒரு சாய் சதுரம். இப்ப இதை நாங்கள் திருத்தமான வழியில எழுதி கொள்ள வேணும். முக்கோணங்கள் ஏபிஇ ஏபிஇ கமா உங்களுக்கு தெரியும் ஏபிஇ முக்கோணியில இந்த கோணம் அது கொத்த மற்ற முக்கோணியில் உள்ள கோணம் அதே ஏன் கோணில உராக்கி பி கொத்த கோணம் வந்து டி என்பவற்றில பிஏஇ கோணம் ஓடரை பார்த்தீங்கன்னா 2 1 3 இங்க டிஏஇ என்று சொல்லி வரும். அதே ஓடரை எழுதினீங்கன்னா டிஏஇ என்று சொல்லி வரும். காரணம் என்னன்னா ஏஇ இருகூறாக்கி கீழில தரப்பட்டிருக்கு. அதே நேரம் ஏபிஇ கோணம் எக்ஸ் அதே ஓடர்ல ஏடிஇ கோணம் அதுவும் எக்ஸ். ஏற்கனவே மேல ஆகலும் மேல நிறைய வைத்திருக்கிறோம். என்ன காரணம் எக்ஸ். அப்ப ரெண்டு கோணங்கள் சமன் என்று காட்டியாயிற்று. அடுத்தது ஏஇ என்பது பொதுப்பக்கம் முதலும் கடைசியும் ஏஇ என்பது பொதுப்பக்கம். ஆகவே கோணம் கோணம் பக்கம் என்றதுல இரண்டு முக்கோணங்களும் ஒருங்கி செய்யும். முக்கோணம் ஏபிஇ ஒருங்கி செய்வு முக்கோணம் ஏடிஇ என்ன நிபந்தனை கோணம் கோணம் பக்கம். அப்படி ஒருங்கி செய்யறதால எனக்கு தெரியும் ஏபியும் ஏடியும் சமன். என்ன காரணம் ஒருங்கி செய்யற முக்கோணின்ற ஒத்த பக்கங்கள். ஒருங்கி செய்யற முக்கோணின்ற ஒத்த பக்கங்கள். ஏற்கனவே இது ஒரு இணைகரம் என்று சொல்லி தெரியும். இணைகரம் என்றா எதிர்ப்பக்கங்கள் சமன். ஆகவே எங்களுக்கு தெரியும் ஏடி பிசிக்கு சமன். ஏன் எதிர்ப்பக்கங்கள் சமன் இல்லோ அதே போல ஏபிசிடிக்கு சமன். ஏபிசிடிக்கு சமன். இப்ப ஏபியும் ஏடியும் சமன் என்று நாங்க நிறுவி வச்சிருக்கிறதாக 4 பக்கங்களும் சமனாக போக போகுது. ஆனா இதை நீங்க எழுதி காட்ட தேவையில்லை. அயற்பக்கங்கள் ஒரு நகரத்துல அயற்பக்கங்கள் சமன் என்றால் தெளிவாக அது ஒரு சாய் சதுரம். ஆகவே நான் கருப்பு தவிர்ந்த மெட்டன்றங்கள் எழுதியிருக்கிறது நீங்கள் எழுத தேவையில்லை. ஒரு நகரத்தின் அயற்பக்கங்கள் சமன் என்றால் அது ஒரு சாய் சதுரம் என்று நேரடியாக சொல்லலாம். இல்லாவிட்டா இன்னொரு வழியும் இருக்குது. இப்ப இந்த கோணத்தை நாங்கள் எக்ஸ் என்று எடுத்துட்டோம்னா இந்த கோணமும் எக்ஸ் ஒருங்கி செய்யற கோணின்ற ஒத்த கோணங்கள். ஆனா நம்மளுக்கு தெரியும் இந்த ரெண்டு எக்ஸ் ஏற்கனவே எடுத்ததால இதுக்கு வேறு ஒரு எழுத்து சொல்லுவோம். இதை பை என்று சொன்னோம்னா இதுக்கும் பை. ஆகவே இங்க 2 y சமன் 180 ஏனொரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணம். ஆகவே y சமன் 90. y சமன் 90 மூலவிட்டங்கள் ஒன்றையொன்று செங்குத்தாக இருக்கூறிடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு நகரம் சாய் சதுரமாக உள்ளதான் மூலவிட்டங்கள் செங்குத்தாக இருக்கூறிடும் என்று சொல்லி. ஆகவே அந்த வழியிலையும் செய்யலாம். அவ்வளவுதான்.